இரண்டும் இரண்டும் ஒன்றென்றான், ஒன்றென்றும் இல்லை என்றான். மறுநிலையிலேயே என்ற நிலை பெறுக. எல்லாம் உனது செய்ய என்ற எண்ணமும் நீ அறியாது எனக்குள்ளதோ ஐயா பராதரங்க ஆறுக. படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று நீங்கள் துடிப்பவர்கென்ற சுதந்திர பராபரங்கன சுதந்திர ஆட்சி செய்கின்றோம். பல மகாத்மாக்கிட்ட இந்த எண்ணங்கள் எப்படி உதயமாகுது அப்படின்னு பல மகாத்மாக்கள் பல மாதிரி சொல்லிருக்காங்க. திடீர்னு எண்ணங்கள் உதயமாகுது, அப்புறம் எண்ணங்கள் மறைஞ்சு போடுது. சில பேர் சொல்றாங்க 4 இதுல இருந்தா வருது, 4 மூலம், அதான் ஆதாரம், அதான் நீர், 4 இதுல இருந்தா எண்ணங்கள் வருது அப்படிங்கிறாங்க. ஆனா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எப்படி எண்ணம் உதயமாகுது, எப்படி அஸ்தமனமாகுது? எண்ணம் உதயமாவது மனதால். மனம் இல்லையானால் எண்ணம் இல்லை. நல்ல எண்ணமோ தீய எண்ணமோ 2 எண்ணம் உதயமாகிறது நாமரூப சம்பந்தம் வந்து மனதான் கட்டா. இந்த மனதையும் சாந்தி பண்ணி கடந்துடலாம், கடந்து அறிவாகி விடலாம். அறிவுரையும் எண்ணம் உண்டு. சாத்வீகமான எண்ணம், அடங்கிய எண்ணம், உபாதை இல்லாத எண்ணம், சுகத்தை கொடுக்கக்கூடிய எண்ணம், அறிவு உண்டாகும். மனித மனமாக நீங்கள் கேள்வி கேட்டால் மனதை கொஞ்சம் அறிவை கொஞ்சம் இறக்கி அது மூலமாக அவன் கேள்விக்கு அறிவு மூலமாக தான் அவங்க விளக்கம் கொடுக்க போறாங்க. இருந்தாலும் அவங்க நிலைக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இறங்கி வந்தால் தான் விளக்கம் கொடுக்க முடியும். அப்பதான் அவங்க புரிஞ்சுக்க முடியும். அப்ப அறிவையும் சற்று மதினப்படுத்தி மனதாக்கி கொண்டு அந்த எண்ணத்துக்கு பயன்படுறாங்க. இல்ல அறிவியலையே வளர்க்க மாட்டாங்கன்னா டைரக்டா அறிவியலையும் வளர்க்க முடியும். அவங்க நமக்கு எப்படி என்னன்னு உதயமாறுது அது பல மகாத்மாக்கள் பல விதமா சொல்லியிருக்காங்க. சாமானிய மனம் படித்தவர்களுக்கு, அறிவுடையவர்களுக்கோ பேருடையவர்களுக்கும் இல்லை, சாதகர்களுக்கு எப்படி என்ன உதயமாறுது, எப்படி திடீர்னு உதயமாறுது, திடீர் அஸ்தமனமாறுது, எங்கே உதயமாறுது. நாமரூபம் இல்லாதபடி என்ன உதயமாகாது. நாமரூபத்தை கண்ணால் காணணும், இல்லை நாமரூபம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் வந்து காதால் கேட்கணும். இந்த காண்பதிலும் கேட்பதனால என்ன உதயமாகும். 2 இல்லையானால் என்ன உதயமாகாது. என்ன உதயமாகாதபடி வாக்கு வெளிவிடாது. நாமரூபம் தான் காரணம், மூல காரணம். நாமரூபத்தை கற்பனை பண்ணுவதும் மனம். இது இன்னது, இது இன்னார், இதுங்கிற கற்பனை பண்ணக்கூடியது மனம். அதை வச்சுதான் பெரும்பாலும் என்ன என்ன எண்ண முடியும். வேற என்ன கண்டிப்பா என்ன வரதான். நாமரூபம் நாசமானால், நாமரூபம் சாந்தியானால், சாந்தியாகவே சத்துவகுணம், நாசமானதிலே மனநாசம் என்ன வராது. எண்ணங்கள் எப்படி உதயமாறுது. இப்போ தெருவில் போகும்போது பாக்குறோம், அல்லது பல நிகழ்ச்சியில பல முன்னால பார்த்திருப்போம், அல்லது முன்ஜென்மங்கள்ல பார்த்திருப்போம். ஒன்னா எண்ணங்கள் வருது, நல்ல எண்ணங்கள் வருது, ஆசைப்படக்கூடிய எண்ணங்கள் வருது, எல்லா விதமான எண்ணங்கள் வருது. எங்கேயும் உதயமாறுது, இப்படி அது முன்ஜென்ம தொடர்பு இருக்கா? முன்ஜென்ம தொடர்பு உண்டு. ஆனா நாமரூபம் தான் அதுக்கு முக்கிய காரணம். எந்த நாமரூபமானாலும் சரி, ஜீவசுரமா இருந்தாலும் சரி, ஜடசுரமா இருந்தாலும் சரி, சரீரத்தை ஜடசுரமா இருந்தாலும் சரி, அதுக்கு நாமரூபம் கொடுக்குறேனே. இதுக்கு நாமரூபம் உண்டு, இதுக்கு நாமரூபம் உண்டு, இதுக்கு நாமரூபம் உண்டு, இதுக்கு நாமரூபம் உண்டு. என்ன செய்யும், இதனால் என்ன பிரயோஜனம், என்ன நன்மை, என்ன தீமை அப்படின்னு உண்டு. இதனால என்ன நன்மை, என்ன தீமை உண்டு. இது ஒண்ணுங்களுக்கு நன்மை தீமை போட்டு வச்சுட்டு அந்த நாமரூபம் அமையும். நன்மை தீமை இல்லாதபடி நாமரூபம் போற்றாது.
நீ நாமரூபத்தை தான் மண்ணில் அவற்றின் நாசம் பண்ணிட்டுன்னா நன்மதியம் எங்கிட்டு வரும்? மண்ணில் ஏது நன்மதியம்? பாண்டங்கள்லாம் நன்மதியம் உண்டு. மண்ணா இருக்கும்போது எப்படி நன்மதியம் உண்டாகும்? அதே மாதிரி தாவரத்தங்களோ ஜீவ செல்வங்களோ இன்னது இன்னார்னு வரும்போது கண்டிப்பா நன்மதிமை உண்டு, புண்ணிய பாவம் உண்டு. அதனால எண்ணம் உண்டு. அந்த புண்ணிய பாவத்தாலும் எண்ணம் விளையும். அது இன்னாரும் இல்லை இன்னதும் இல்லை, எல்லாம் மண்ணே. அது எல்லாம் பருமையே. பருமையை ஓர்மித்தாலும் எண்ணம் சாந்தியாகும். எல்லாம் மண்ணையில் ஓர்மித்தால் எண்ணம் நாசமாகும். அந்த சாந்தியாகும் பதுமைங்கும் போது. அந்த பதுமையை மண்ணாக்கி விட்டால் என்ன நாசமாகும்? அது என்ன நாசத்தை மனநாசம் என்று சொல்லலாம். எல்லாம் பதுமைகளாக கண்டால் சாந்தி, எல்லாம் மண்ணாக உணர்ந்தால் அசாந்தியும் மௌனம். மௌனம் கரகநாசி மௌனமாய். பதுமையில பார்த்தா சாந்தி, மனசாந்தி. இதெல்லாம் மண்ணாக உணர்ந்து காண முடியாது, உணரணும். இது காணணும். பதுமையாக காணலாம், மண்ணாக உணரலாம். உணர்ந்து விட்டால் மனநாசம் என்னவில்லை. எந்த நாமரூபத்தை பார்த்தாலும் அதோட உருவம் உள்ளக்குள்ள உடனே உதயமாகுது. ஏதாவது நாமரூபத்தை ஆணோ பெண்ணோ அல்லது மிருகங்களோ பட்சிகளோ எந்த உருவத்தை பார்த்தா அந்த நாமரூபம் நமக்குள்ளே உதயமாயிருது இந்த ஒரு சில பொருள்களை. அப்புறம் அந்த நாமரூபத்தை பத்தி என்னங்க வந்துட்டே இருக்கு. ஏன்னா அந்த நாமரூபம் நாம் இருந்திருக்கிறோம்னால இந்த நாமரூபத்தை காமிக்கின்றோமோ அதை பற்றி எண்ணங்கள் எழுகிறதோ அந்த நாமரூபமாக நாம் பல காலம் இருந்திருக்கிறோம். அந்த வாசனை புரியுதா? இல்ல புதுசா யாரோ நாமரூபம் பார்த்தா கூட ஆணோ பெண்ணை பார்த்தா கூட நாமரூபம் உள்ளுக்குள்ள அந்த நாமரூபம் நாம் இருந்திருக்கோமே. போட்டோ எடுக்கிற மாதிரி பிக்சர் மாதிரி உடனே இப்ப படம் எடுத்துக்கோம். அந்த நாமரூபம் நாம் இருந்திருக்கிறோம் பல ஜென்மாக்கள்ல. அந்த ஜென்ம வாசனையாக விட மாட்டேங்குது. ஜென்ம வாசனையை தவிர வேற ஒன்றும் இல்லை. எப்படி அந்த கேமரா மாதிரி உள்ள இருந்து எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது கேமரா மாதிரி? மாயாவி மேல அதை எப்படி சொல்ல முடியும்? எல்லாருமே மாயாவி மேல உள்ள இருக்கு. மாயா தெரிகிறது, அந்த கேமரா மட்டும் தெரிகிறது. கேமரா படம் எடுக்க மட்டும் தெரிகிறது. அப்படி இல்லாம புலவத்தை முண்டு பண்ணி சூட்டம் நடத்த முடியுமா? வருவாங்க. மாயாவின் வேலை இது எடுத்துக்க முடியுதாம்மா? பாசிபிள் டு அக்செப்ட். Yeah, it is very interesting. நல்லா இருக்கு அந்த அந்த கேமராக்குள்ளையும் அந்த காட்சிக்குள்ளையும் உள்ள நுழையாதபடி எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மையே, எல்லோரும் நல்லவர்களே, நல்லவைகளே, தீயவர்கள் இல்லை. இந்த ஒரு புது நிச்சயம் ஏற்பட்டு போச்சு வச்சுக்கோ. கேமரா வேலை பார்க்காது, மாயாவுக்கு வேலை இல்லை. மரமும் தன்படி அப்படியே வர 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 தன்படி இல்லாமல் போய் அணிஞ்சு போகும். இந்த ஒரு காரணம் தான் போதும். எல்லாம் எல்லாம் நீயே எல்லாம் ஒன்று அது வேண்டாம். ஏன்னா காட்சி தான் மறைக்கணும். நம்ம இந்த காட்சியை நம்ம அனர்த்தத்தை உண்டு பண்ணுது. அப்ப காட்சி மறைப்பதாக இருந்தால் எல்லாம் நிலைமை, எல்லாம் நன்மைக்கு. தீமை இல்லவே இல்லை, தீயவர்களும் இல்லை, இன்னும் நல்லவர்களே. இப்படி ஒரு திட உறுதி ஏற்பட்டு போச்சு வச்சுக்கோ. எப்படி என்ன உண்டாகும்? முதல்ல சாந்தியாகும், பின் அடியும். சொன்னீங்க கண்ணிலேருந்து ஒரு துவாரம் வந்து இதயத்துக்கு வருது, காலிலேருந்து வருது. இந்த இதயத்துக்கு வரக்கூடிய இந்த ஓட்டை இந்த அடைபட்டு போச்சுன்னா அதுல அந்த ஓட்டையில வந்து எல்லா நன்மைக்கு எல்லாம் எல்லாம் அவருடைய அனுமதியா இந்த எண்ணம் உள்ளுக்குள்ளே இருந்தோம்னா வேற எந்த எண்ணமும் வர முடியாது. அதான் நீங்க சொல்றீங்க அந்த அர்த்தம். அப்புறம் அந்த கேமரா வேலை பார்க்காது. அந்த ஓட்டை வச்சு அந்த உலகத்தை நடத்துறாமா? 80,000 ஓடுகள் நடத்துறாங்க இந்த ஓட்டை வச்சானே. அதை அடையில எப்படி அடைக்க முடியும்? இப்ப ஒரு நீ மட்டும் அடைக்கலாம், சாதனை பண்ணக்கூடிய நீ மட்டும் அடைக்கலாம், அவ அடைக்கலாம். அவளுக்காக நீ அடைக்க முடியாது, உனக்கு அவ அடைக்க முடியாது. உனக்கு நீ கட்டுப்பாடு பண்ணலாம். அதே மாதிரி 84 ஓட்டுகள் ஓட்ட இருக்கிறது நீ. அப்பதான் உலகம் இயங்கும்.
இன்பமாகவும் துன்பமாகவும் எதிர்க்கு காரணம். அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு. அது அதுக்கு விதிக்க விதி. நாம விதிக்கு போக வேண்டாம். இதெல்லாம் நன்மைகள், இதெல்லாம் நல்லவர்கள், நடப்போதான் நன்மை. தீமை இல்லவே இல்லை, தீவிரவே இல்லை என்று இந்த ஒரே காரணம் பிடிச்சாச்சும் போதுமே. எப்படி உள்ள போகும்? ஏன் இதை செய்யணும், ஏன் இப்படி பேசணும், இந்த கேள்வி உங்களுக்கு எது வரணும்? போட்ட குழந்தை பேசுறான், போட்ட குழந்தை செய்யறான், செய்து போறான், பேசிட்டு போறான். நீ சும்மா இரு, நீ அடங்க. அது எப்படி அடங்குற? அவனுங்க மாட்டேங்கானே. அங்க அப்படிதான் போட்டிக்கு வரீங்க. பிறகு அவனை பத்தி கேள்வி இல்லவே இல்லை, உன்னை பத்தி கேள்வி. நீ அடங்கு. அவன் அடக்காது. அவன் அடக்க நீ கரெக்டா இல்லவே இல்லை. நீ கருவியே, அவனு கருவிதான். தன்னை கரெக்டாக பாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவசப்படுறான். நீ அந்த கரெக்டாக எண்ணத்தை காலி பண்ணு, அவசரம் எப்படி வரும்? புரியுதா? வரட்டும், வந்தா நீடிக்க விடாமல் பண்ணு. வரும் உடம்பு வச்சிருக்கியே, இதுக்கு முன்பின் கேட்டு வாங்க வார்த்தையாரையோ செய்யறாரே சில துன்பம் வரதான். கண்ண முடியுது அறையில குழந்தைனாலும் விட மாட்டாங்க. கலை தட்டிட்டு வந்து உள்ள வந்து வருவாங்க. நீ சாதம் பண்றேன்னு தண்ணி தம்பி கலை முடிஞ்சு இருப்ப. அப்பயே ஒன்று வினைபிடி விடாது. யார் மூலமாக பேச வேண்டிய பேச்சு பேசுறதுக்காக செய்யறதுக்காக கலை தட்டி என்ன இருக்கியா, என்ன செய்யற, குடும்பம் என்ன, அதை இப்ப பேச ஆரம்பிச்சுதான். ஒன்றும் பண்ண முடியாது. பேசு. அதுக்கு நீ பேசாதே, நான் சாதனம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் இப்படிலாம் பக்தி பண்றேன், அதுக்கு அந்த இதை பண்றதை பண்றேன், நீ பேச சொல்லக்கூடாது. பேசு. ஆழ்ந்து போகாது. இப்படிலாம் பேசிட்டாரே, நான் இப்படிலாம் பேசிட்டேன். அது என்ன என்ன பேசுறீங்க? அது எங்க பார்க்கணும்? அது எங்க பார்க்காம தான் போகணும். பதிவோடு ஆகாது. பதிவோடு ஆகலைன்னா கண்டிப்பா எண்ணமே நாசமாகும். என்னது வருத்தராம தான் போகணும். எல்லாரும் நல்லவரே மனசுல சொல்லிட்டே இருந்தோம்னா, யாராவது வந்த உடனே முதல்ல அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா நல்லதுப்பா, அதுதான் வருவார். அது கொஞ்ச நேரம் வருது. இப்ப தாவரங்கள் மிருகங்கள்லாம் பார்த்தா நல்லதாக தோன்றது. அதுல ஒன்றும் நமக்கு மனிதர்களை பார்க்கும்போது கிட்ட தோன்ற இது டக்குன்னு எடுத்தவொன்னா வந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. அது மாதிரி அந்த வாசனை உடனே போகாது. பெருங்காடப்பாறை எப்படி வாசனை போகாதோ அதே மாதிரி உங்களுக்கு இருந்த வாசனை போகுது. அது அந்த இருந்த மூலம் போயிடுச்சு. அது திருவத்திக்கு போட்டார், வெளியே போட்டார், அதை நாசம் பண்ணி விட்டார். அது இருந்த வாசனை போக மாட்டேங்க. யாரும் பத்தவொன்னு சாதாரண நம்மள நலமாமா சீர ஆரம்பிச்சு அது மாதிரி காலி முடிக்க போதும். அப்பைக்கப்ப காய்ச்சல் ஒன்றா போகணும். வர 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 காலி பண்ணு. குளத்தை விட நின்றுக்கிட்டும் ஒரு மலையை மட்டும் திறந்து விடு. தண்ணி போகப்போ அது மீன் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு மீன் வரும். அங்கே இல்லை மீன் காட்ட என்ன வெறும் குளம் காலியாக போகுமே. அது மாதிரி வரக்கூடிய எண்ணம் எந்த எண்ணம் வந்தாலும் சரி, நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ வந்தாலும் சரி, எல்லாம் நம்பிக்கை, எல்லாம் நீ உன்னை எல்லாரும் வேறு தெரியவில்லை, அனைவரும் நீ தீவதும் இல்லை தீமைகளும் இல்லை. சரி இப்படியே மந்தனம் பண்ணிக்கிட்டே நீனா எப்படி அனுபவம் கூடாம இருக்கும்? மந்தனம் பண்ணு. இப்ப காதல கேட்கறீங்கள, கேட்கற மந்தனம் பண்ணு. பண்ணி 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 வந்தீங்கன்னா வீட்டாக நானே கூட்டி போகுது. அதனால சாதனை வேறு சாதனை. வெளியே பேச மாட்டேங்கிற ஒதுங்கிட்டாலும் கூட உள்ளுக்குள்ள கொஞ்சம் அது வாசனை. அதை பற்றி பயப்பட தேவையில்லை. அது மட்டும் இல்லாம அப்படி ஒரு வாழை வரும்போது அதுக்கு வலுப்படுத்தாதேங்கிறாங்க. அப்படி என்ன வரும்போது கூட வலுப்படுத்தாதே, எண்ணி புழுங்காதே, சஞ்சலம் அடையாதே. முடிஞ்ச கரை காடி நிற்கிது. எந்த கரையானாலும் சரி, நம்ம காடி வந்து திரும்பி பார்க்க போறவங்க போய் நான் தனித்த மலைஜலம் இது ஒதுங்கிறேன். நம்ம அதையும் திரும்பி எப்படி இப்படிலாம் பெய்யிட்டாங்களே, நம்ம ஒன்றும் பெய்யலையே, அவங்க ஏன்
இந்த இடம் நமக்கு எதுக்கு வரணும்? இந்த முடிவாச்சே முடிவு இல்லையா? முடிவு அந்த அந்த இதை அதான் முடிச்சுடுங்க. அதை நாள் கணக்காக எண்ணி பார்த்து என் மனம் வந்து கும்பிடுச்சு. ஏன் இதாகணும்? ரொம்ப ஈஸிமா. இந்த ஒன்றை சொல்லு, வரக்கூடிய எண்ணங்கள் இப்படி ஜனசமூகம் மூலமாகவோ வெளி உலகம் மூலமாகவோ சொல்லோ செய்கையோ அவன் தாக்கும்போது மன விரலத்தான் மிரண்டு நிலை கொண்டாது. துன்பமா தெரியும். கொஞ்சம் பொருளுக்கோ அதை ரொம்ப உள்ளத்தை தாக்காதபடி உடலை எந்த புகுத்தாதபடி தள்ளிப்படங்க. இது தள்ளிப்படவர்களே எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நல்லவர்களே. ஏதோ வினை விதிவசம் அதெல்லாம் பேசிட்டு போறான். அந்த வினை விதிவசம் இருந்தாலும் நாமளும் பேசணும். நம்ம கொஞ்சம் அடங்கிக்கிட்டோம், பரவாயில்ல, நம்ம அடங்கிட்டா நீங்க அடக்க வேண்டாம். இப்படி உள்ளாக்கி நீங்க திரும்பிட்டீங்கன்னா அந்த பேச்சுக்கு அர்த்தம் உண்டாகுமா? அந்த பேச்சு பேச்சு இருக்கு இல்லையா, செய்தி இருக்கு, அது அர்த்தம் உண்டாகுமா? நீ ஒன்று அடக்கும்போது நீ அடக்காதபடி நீ ஏன் பேசினா நாங்க ஈரி குதிக்கும் போது வேற வீடு ஒன்று எடுது. அப்படி ஈரி குதிக்காதீங்க. என்ன சாதனை, என்ன சாமி இருக்கு? செய்யக்கூடிய செயல்களையும் சிலர் பேசக்கூடிய வார்த்தைகளையும் இதுக்கு முறையாக பார்க்கும்போது தான் நமக்கு துன்பம் உண்டாகுது. சாதாரணமாக பார்த்தா உண்டாகாது இல்லையோ? நல்லா கவனிக்கணும். எதிராளி அவனே பண்ணோம், ஒரு செய்கை செய்கிறான், தகாத செய்கை, கண்ணரை பார்க்குறவன் செய்கலை இல்லை, வார்த்தைகள் பேசுகிறான், கடிஞ்சோட வார்த்தை, கபட சுதான வார்த்தைகள், அது கேட்க சகிக்கலை. அப்படின்னு என்ன பண்ண முடியும்? வினை கழிகிறது, ஏற்று வந்த வினை கழிகிறது. இது அடங்கியது, இது கொஞ்சம் ஒருங்கி பழகு, அவனை அடக்காது. இது முதல் சாதனை. ரெண்டாவது, அவன் என் சொன்னதையோ செய்ததையோ எண்ணி எண்ணி மனம் புடுங்காது. இது அதே நேரம் நீயும் பேசியிருந்தால் செய்திருந்தால் அதை எண்ணி எண்ணி மனம் புடுங்காது. ரெண்டையும் காப்பாகணும். அவன் வார்த்தைகளையும் செய்திகளையும் எண்ணி எண்ணி பார்த்து மனம் புடுங்கக்கூடாது, மனம் புண்படக்கூடாது. நம்ம பேசுகிற வார்த்தை எண்ணி எண்ணி மனம் புண்படக்கூடாது, புடக்கூடாது. ஒரே வார்த்தைகள் எல்லாம் நன்மைக்கு. பகவான் இருக்கிறது, வினை கழிகிறது. வினை கழிவதற்காக பகவான் செய்யக்கூடிய நாடகம். இப்ப அடங்குவோம், அடங்க மாட்டோமா? உடைய முடியாது. சில வேலை கண்டிப்பா அடங்குவோம், அவசியம் முடியும். என்ன சாதனை இருக்கு? ஒரு ஒரு மனத்தையும் முடியா? எதுக்கும் புதுமா தெரியக்கூடாதுன்னு உங்களுக்கு உலகமா தெரியுது. அவன் போடுற ஆட்டமும் நீ போடுற ஆட்டமும் உலகமா தெரியும். நீ அடங்கு, அவன் கண்டிப்பா அடங்கே தீருவான். அடங்க மாட்டேங்கானே, அப்படி இல்லாதே, அடங்கே தீருவான். நீ அடங்கு முதல்ல. நீ அவன் அடங்கு தருங்களே சொல்லக்கூடாது. நீ அடங்கு. சாதனை உனக்கு, அவன் சாதனை அவனுக்கு. அவனை பற்றி கவலைப்படாது. அவன் சாதனை செய்யறாங்க, இப்படிதான் கவலைப்படாது. பகவான் பார்த்துக்குவான். உன்னை முடிஞ்சு பார்த்துக்கோ. பகவான் நாம குருநாம நீ அடங்கு. அவன் அது கண்டிப்பா அடங்கி தீரணும். அப்பதான் பகவான் சத்தியம், குரு சத்தியம். அடங்க முடியலையா? அதான் பேசுறான். ரெண்டு பேரும் அடங்கி பார்த்தா போதும். அது அனுபவத்துக்கு திரும்ப சொல்லையும் செய்யலையும் அடங்கி கொஞ்சம் அடங்கி உள்ள அடங்கி இருந்தீங்கன்னா முடியாது. பீரிட்டு வரையும் மீறி வாழ்க்கையும் கண்ணியம் காட்டையும் மூடிட்டீங்கன்னு இருக்கீங்க. ரெண்டு தடவை 3 தடவை அந்த மாதிரி வரும். தன்படியே குறையும். நின்று வாங்குறது அது எழுச்சியா வராது. அவன் நியாயமா கத்தட்டும், அது கதை கலர் மாதிரி உதயட்டும், சிரித்தான் வருங்கிறது. அந்த 3வது இன்னொரு கருத்து சொன்னீங்கல்ல, எதிராளி பேசக்கூடிய வார்த்தையும் சரி, அந்த செய்கையும் சரி, எதிர்மறையா பார்க்காம அனுகூலமா பாரு. அனுகூலம்ங்கிறது எல்லாம் நன்மைக்கு நல்லவன். ஐயா ஆரம்பத்துல வராது இல்லப்பா. அப்ப எல்லாம் பகவான் செய்யல், அவன் செய்யலை.
பகவான் சேவிக்கிறான். ஏன் அந்த வினையும் இந்த வினையும் முறை விடுறான். மூலிதான் ஆகணும். மூலிதான் வினை கழியும். அது புரியுதா? அது மனசுக்கு அப்புறம் உளைச்சலா இருக்காது. நம்ம அந்த உளைச்சலத்தை நிப்பாடுத்து வேண்டாம். அந்த உளைச்சல் சொல்றியே, அந்த உளைச்சலை தான் குறை. இதான் பண்ண முடியாது. என்ன பண்ண போறது, என்ன பண்ண முடியும்? குறைக்கலாமா இல்லையோ? சரி போயிட்டா போறா போ. அந்த சொல்ல மறந்து இல்லாமே அவன் ஏன் பேசணும் இப்படி எண்ணி கேட்டு மனம் பண்ண போடுறீங்க. அண்ணன் பார்க்கணும், அவனுக்கு வேற மாதிரி பார்க்க வேண்டாம். நீ பகவானா உணர்ந்து வச்சுக்க. நினைச்சாலும் கூட பேசலாம். பேசி முடிச்சா இல்லை, முடிக்க வச்சுலையா அது காட்டு உண்மையில வைக்கல். அந்த காட்டு வைக்கிறது எண்ணி பார்க்க வேண்டாம். எண்ணி பார்த்து ஏன் மனம் புழுங்கணும்னு கேட்கலாம். ஏன் வேதனைப்படணும்? அப்படி புழுங்கி என்ன நன்மை கண்டிங்கோ? துன்பம் தானே, மீளாத துன்பம் தானே. கொஞ்சம் மறந்து பழகு. 2-3 தடவை ரொம்ப இல்லை, 2 தடவை முன்னே மறந்து படானா போகணும். மறந்து போகும், உள்ளமே சொனக்கிட்டு போகும். இது இயல்பான அனுபவமான வாழ்க்கை வாசல் இல்லையா? தன்படி சொனக்கிட்டு போகும். அப்புறம் இறந்த நிலை சிவகங்கா செங்கன மாதிரி இருக்கும். யார் இருந்தாலும் பார்ப்போம். இப்ப ஏதாவது வெறும் என்ன ஏன் அதை கவனிக்கவும் முடியாது. கவனிக்க மனம் இருக்காது, மனம் இழுத்து பார்க்கவும் தெரியாது. யாரு எங்க பார்த்தோம் உட்காந்துருக்கேன். இப்ப யாரு வந்தாலும் சரி, யாரு எங்கிட்டு வராங்க, இங்க என்ன எப்போ வந்தவங்க புரியலை. இப்ப யாராவது விளக்கு கொடுத்து இல்லை அவங்களே விளக்கு தந்து என்னடா அவங்க மாதிரி அப்புறம் வருது. அந்த கயிறு அந்தந்த ஒரு கயிறு அந்தந்த போறதுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்க. இந்த முன்னாலும் கொஞ்சமாவது மறக்க பழகலாமோ, எண்ணி பார்க்க பழகலாமோ இல்லையோ? இந்த நிலை வருவது கொஞ்சம் 2 நாள் பயிற்சிக்கு அப்புறம் வரும். மறந்து போகுதல், மறந்து பழகாம இல்லையோ? அப்படித்தானே மறந்து போகும். அதுக்கப்புறம் தான் இறக்க முடியும், சாக முடியும். மறந்து போகாமல் இறக்க முடியாது. இறந்தால்தான் சாதனை பூர்த்தி ஆகும். மனம் இறந்தால்தான் சாதனை பூர்த்தி ஆகும். எண்ணி மனம் புரிந்துறதுதான் நமக்கு இப்ப அதை நிறுத்த தெரியலை. அதுக்கு ஒரே ஆயுதம் ஆகலாம். எல்லாம் நன்மைக்கே எல்லாம் ஒருவனே வினையை வச்சு மோதி போடுறான். பகவான் வேடிக்கை தான். அவன் வினையும் நம்முடைய வினையும் மோதுகிறது, சொல்லாரும் செயலாரும். ஒருமுறை செத்தவர்தான் செய்யும். அந்த நேரத்தில் சாதனை பண்ணும்போது நீ பேசாம ஒண்ணும் செய்ய முடியாது. ஓத பலமா கேட்கும். உன் பெருமாள் சும்மா இருக்கிறேன், இருக்க முடியலையே, என்ன பண்ண போற நீ? அதை விட என்ன சாதனை பண்ண போற நீ? இருக்கா வந்த நீ அடங்கு 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 தான். அடக்காதே அடக்காதே. இங்க உள்ள சாதனை பெரும்பாலும் வெளியே யாரும் தெரியாதுயா. எல்லாரும் போக முகத்தை தான் வழிகாட்டுறாங்க, இன்பத்துக்கு தான் வழிகாட்டுறாங்க. அது சாகடிக்க மாட்டேங்கிறான். இங்க அப்படி இல்லை. இன்பது என்பது சாகடிக்கணும், மனம் சாகணும். மனம் செத்து போகாது. முதல்ல ஆரம்பத்திலேயே சாந்தி ஆகலாமா இல்லையோ? சாந்தி பண்ணு. திரும்ப 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 என்னதை உருவாக்காது. அமைதிப்படுத்து, ஒன்றுபடுத்து. அவசியம் முடியும். அதுவும் பெரிய காரியம் இல்லை. திரும்ப 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 பேசணும்னால் என்ன பலன் கிடைக்கும்? இல்லாத துன்பம் தானே.
பேசிக்கு பேசி பாரு, என்ன ஆகும் தெரியுமா? அவனுக்கு தெரிஞ்சு கட்ட மண்டாரு தரும். அப்பதான் சொல்லாரு ஒரு இடத்துல 2 வீட்டுக்காரங்க சண்டைகள்ல போட்டு அவங்களால தாங்க முடியாதபடி பல விதமான அனர்த்தம் பண்ணி ஒருத்தர் தீ வச்சிடறான். அவங்க வீட்டுக்கு இவன் தீ வச்சிடறான், இவன் வீட்டுக்கு அவன் தீ வச்சிடறான். 2 வீடும் பத்தி எரியுது. நீ எங்க இருப்பீங்க? வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. இப்ப பக்கத்துல ஒருத்தன் அங்க தூண்டி விட்டான் இல்லையா 2 வீட்டையும், அவன் எரிஞ்ச வீட்டை பிடிக்க நினைச்சு அவன் பிடிக்க போறான். நீ சண்டை போட்டு இருப்பீங்க, உடம்பு பரிபோதை எப்படி பரிபோன்னு பாரு. தூண்டி விட்டானோ அவன் வந்து வீட்டுக்கு நினைச்சு என்னென்ன உள்ள அவன் விட்டு அவன் பண்ணிட்டு தான் போயிடுவான். அது என்ன நிமிஷத்தை கண்ட ஏன் சண்டை போடணும்? அவன் சொன்னான்னு நீ கேட்கலாமா? அவன் எனக்கு பிள்ளை பேசினா சொன்னானே, அவன் சொன்னா சொல்ல போன கேட்கறதுக்கு மதியம் போச்சு. நீ கொஞ்சம் கம்முன்னுறேன். இப்பெல்லாம் அவனை பேசுறான், தூண்டி விடுவான், நீ ஆடணும். தூண்டி விட்டது உலகம், தூண்டி விடுறது உலகம் எது? அப்படி ஒண்ணு கூட சிந்து பிடிச்சி விடுற வேலை தான் உலகத்துக்கு ஒரே வேலை. அதெல்லாம் ஏன் மாதம் கும்பிடணும், ஏன் குதிக்கணும்? யார் எப்படி பயிர் போனா நமக்கு என்ன? சந்தனே சூரியனை போது நாய் பிழைக்குது, என்னமோ அது கெட்டு போச்சா? இது ரோட்லாம் போகும்போது ஒன்னா சண்டை போட்டுருக்கோம். நம்மள ஒரு 10 நாளே வரும், ஊட்டியே வரும், இந்த வெள்ளம் பலம் ஊட்டி வரும் சொல்லிட்டு அது வாங்கி நட்டா நம்ம என்ன பண்ண போகுது? அதுக்கு நம்ம கிளம்புமா? குலைச்சா நம்மளும் ஆகிதான். அது கண்டுக்காம போ, ஒன்றும் பண்ணாது. முறையை பாரு, அது கையகார ஆட்டு மேல விழுந்துடும். சிக்னல் கொடுக்குறியா என்கிட்ட வாங்கினே? அதனால சும்மா கொஞ்சிட்டே போகும். ஏன் எங்க ஓடிட்டு போற? என் மேல ஒரு விழுந்து இருக்கும், சிக்னல் காட்டு, கையை குறையவும் கையை காட்டவும், இதே சிக்னல் காட்டுறீங்க, உன் மேல விழுந்துட்டு. நீ அது கண்டுக்காம போ, தொடாது. சொன்ன கெட்டு போனீங்கயா. சொன்ன கெட்டுனா பணம் ஜாகாது. சொன்ன கெட்டு போச்சு, அவனை துடிச்சு படிப்படியா சாகணும். உடனே செத்து போனாலும் உங்களுக்கு அர்த்தம் இல்லாத இருக்கும். இது அணுகுணவா சாகதான் நல்லது, திருப்பி விடாது. உடனே செத்தா மனம் இன்னொரு ஊர் எடுக்கும். அது உடனே சாகடிக்க முடியாது. எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீயே, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீயே, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ